So hello students, in this video you are finding the calculate rank correlation coefficient subject 1 subject 2 க்கு இடையில வரக்கூடிய rank correlation வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். So subject 1 subject 2 இங்க பார்த்தீங்கன்னா marks given இது எல்லாமே மார்க் ரேங்க் இல்லை என்ன சப்ஜெக்ட் 1ல் வந்த மார்க்கு இது சப்ஜெக்ட் 2ல் வந்த மார்க்கு இதுக்கு நாம் ரேங்க் கொடுக்குறோம். நீ அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு ரேங்க் கொடுத்துக்கலாம், இல்லை இப்படியோ ஒவ்வொன்றா கோ த்ரூ பண்ணி எது ஸ்மாலராக வருதோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரி, ஸோ இதில் வந்து இப்போ நம்ம ரேங்க் தர்ற மாதிரி நம்ம ஹையஸ்ட் மார்க்குக்கு ஃபஸ்ட் ரேங்க் அப்படி அர்த்தம் இல்லை. இதில் வந்து ஸ்மாலராக வர்றதுக்கு நம்பர் 1, அடுத்தது நம்பர் 2. ஸோ அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டால் கொஞ்சம் ரேங்க் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 41, 46, 2, 54, 3, 64, then 75, 86, 82, 7, and then 85, 8, 87, 9, 90, 10, then 95, 11. இப்போ y என்னன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அசெண்டிங் ஆர்டரில் எழுதாமல் இது கொஸ்டின்லேயே அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது, அதனால் அப்படியே எழுதிட்டோம். இங்கே வந்து கொஸ்டினில் அசெண்டிங் ஆர்டரில் இல்லை y. ஸோ இது ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த 45ங்கிறப்போ இங்கே 45 தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அது 1. அடுத்தது 46, 2. சரி, இங்கே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒய்க்கு வா. இங்கே ஒயில் பார்த்தீங்கன்னா இங்கே 40 இங்கே இருக்குது. அப்போ அதுக்கு என்ன எழுதணும்? 1 அப்படின்னு வரும். அடுத்தது 40க்கு அப்புறம் என்ன இருக்குது? 41 இல்லை, 42 இங்கே இருக்குது பாரு, 42 இங்கே இருக்குது. ஸோ 2. தென் 43க்கு 3. தென் 44 இல்லை, 45 4. தென் 46க்கு 5. அடுத்தது 50 இருக்குது, 6. தென் இதெல்லாம் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது 55, 7. தென் 8 வந்து 65, 8. தென் 9, 70, 9. தென் 10, 72, 10. 11, 75, 11. இங்கே 75, 11. அவ்வளோதான், எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா இதனோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். இது இந்த ஆர்எக்ஸுக்கும் ஆர்ஒய்க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே ஸ்கொயர்டு வரப்போது, அதனால் மைனஸை பற்றி நம்ம உரி பண்ண தேவையில்லை. ஸோ அப்படியே இது பண்ணிவிட்டு இங்கே இந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கேன். எது ஆட் பண்ணணும்? இந்த லாஸ்ட்டாக வர்ற இந்த டி ஸ்கொயர்டு தான் ஆட் பண்ணணும். அது இந்த மாதிரி நான் சைடில் எடுத்து எழுதியிருக்கேன். இப்படி அசெண்டிங் ஆர்டர் சைடில் எடுத்து எழுதிட்டு, நீ இதெல்லாம் மாற்றக்கூடாது. இந்த மாதிரி நம்ம சைடில் எடுத்து எழுதிட்டு இதுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்குறோம் 1, 2, 3 அதுக்கு நேராக பார்த்து நம்ம எழுதிக்கலாம், இல்லை டைரெக்டாகவும் இப்படி பார்த்து எழுதிக்கலாம். ஸோ 1 minus sigma d square by n into n square minus 1. ஸோ when you substitute the value, இது வந்து 142, you are getting 0.354. that's all the answer.